கொஞ்சம் பொருளி பேசலாமா? ரீசெண்டா ஒரு பிசினஸ் ஓனர் எங்க டீமை கான்டாக்ட் பண்ணியிருந்தாரு. நான் 2 இயர்ஸா பிசினஸ் ரன் பண்றேன், நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், ஆனா ரீச் அண்ட் growth இல்ல, என்னோட பிசினஸ் லாஸ்ல போகுது அப்படின்னு சொன்னாரு. அண்ட் நான் ஏற்கனவே ஒரு மார்க்கெட்டிங் டீமுக்கு 3 மந்த்ஸா பே பண்ணிட்டு இருக்கேன், எந்த ரிசல்ட்டும் இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஓகே, இப்ப அவர் சொல்றதுல என்ன தவறு இருக்கு? அவரு மார்க்கெட்டிங் டீமுக்கு பே பண்ணிருக்காரு, ஆனா ரிசல்ட் வரல. சோ இதுல அவர் மேல என்ன தவறு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. அந்த மார்க்கெட்டிங் டீம் என்ன வீடியோ ஷூட் பண்ண சொல்றாங்க, என்ன அப்ரூவல்ஸ் கொடுக்க சொல்றாங்க, என்ன மீட்டிங்ஸ் வர சொல்றாங்கன்னு அடுக்கிக்கிட்டே போனாரு. நான் ஒரு பிசினஸ் ஓனர், எனக்கு ஆபரேஷன்ஸ் பார்க்கவே டைம் இல்லை, என்னால அவங்க கூட கோஆபரேட் பண்ண முடியாது அப்படின்னு தெளிவா சொன்னாரு. ஒரு பிசினஸ் ஓனருடைய கோஆபரேஷன் மார்க்கெட்டிங் டீமுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எடுத்து சொல்லியும் அவர் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. இது எப்படி இருக்குன்னா, நான் மருந்து மாத்திரை எடுத்துக்க மாட்டேன், நான் டாக்டர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டே போவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஆஃப்டர் நோயிங் ஹிஸ் மைண்ட் செட், நாங்க அந்த கிளைண்டோட ப்ரொசீட் பண்ணல. ஏன்னா எந்த மார்க்கெட்டிங் டீம்கிட்ட ஒரு பிசினஸ் எடுத்துட்டு போனாலும் அவங்க எதிர்பார்க்கிற முதல் விஷயம் கோஆபரேஷன் தான். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நான் மார்க்கெட்டிங் டீமுக்கு பே பண்ணிட்டேன், அவங்க சேல்ஸ் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். திங்க் அபவுட் இட்.